ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரைடர் மிகி. ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஹைவேஸில் நம்ம ட்ராவல் போகும்போது ட்ரிப்பு போகும்போது எப்படி சேஃப்டியாக ரைட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பேச போகிறோம். நானுமே முன்னாடி ரைட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பில் வந்து தமிழ் வீடியோஸ் தேடி பார்த்தேன் சேஃப்டியாக ரைட் பண்ணுறது அப்படின்ட்டு. பட் எனக்கு நிறைய வீடியோ கிடைக்கல. ஸோ நம்ம அது ஒரு வீடியோ பண்ணக்கூடாது தான் நான் கான்செப்ட் எடுத்துகிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நான் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரைடு போகிறதுக்கு முன்னாடி இல்லை எங்கே ட்ரிப் இங்கே ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி மெயினாக வந்து முன்னாடியே சொன்ன விஷயம் தான் என்னென்னா வந்து பைக்கை வந்து கண்டிஷன் செக் பண்ணிங்க. எல்லாமே கிளியராக தரவாக வந்து ஒரு முடிஞ்ச ஒரு சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. மெயினாக செக் பண்ணிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் பிரேக் ஷூஸ் வந்து செக் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்துட்டு டயர் ப்ரெஷர் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். தென் வந்து இன்ஜின் ஆயில் ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போங்க. இந்த மூணு வந்து மெயினாக வந்து பார்த்துக்கங்க. இதுக்கு மேலே சின்ன டிப்ஸ் இருக்கும். நீங்கள் மெயினாக சர்வீஸ் பண்ணிட்டு அதெல்லாம் செப்பரேட்டாக பார்க்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்கள் பைக்கை வந்து கண்டிஷனாக இருக்க பைக்கை வந்து ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லா விதமான ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஹெல்மெட் ஆகட்டும், இல்லை வந்து க்ளவுஸ் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு ரைடிங் கியர்ஸு, ஷூஸு, பேண்ட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து சேஃப்டி வந்துடலாம். ஹைவேஸில் ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நான் இதோட யூசேஜ் பற்றி ரைடிங் கியர்ஸ் பற்றி யூசேஜ் பற்றி செப்பரேட் வீடியோ போட்டுருக்கேன். அதை நான் கார்ட்ஸில் போடுறேன். தேவையான நீங்கள் பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். வந்து பார்த்து அதை பற்றி டீட்டெயிலாக வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? யாரா இவன் ரைடிங் கேஸ் யூஸ் பண்ணலாம் சேஃப்டி இருக்காது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தானே கேட்குறீங்க. தெரியுது எனக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு ஆள் சொல்கிறேன் திரும்ப நம்ம காதில் கேட்கும்போது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்ல. அதுக்காக தான் திரும்ப நான் ஒரு வாட்டி சொன்னேன். ஸோ ரைடிங் கேஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, மூணாவது ஏதோ ஒன்று பார்க்குற ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக டிப்ஸ் எல்லாம் பார்த்துலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைடு மிரர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக 100ல் வந்து ஒரு 90% பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ். அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து சிட்டியில் ஓட்டும்போது எனக்கு வந்து சைடில் வந்து டச் ஆகுது அப்படி இப்படி ஏதோ ரீசன் சொல்லி கழட்டி வைப்பாங்க. என்னோட பைக் ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கழட்டி வைக்கல, யூஸ் பண்ணிட்டு தான் சிட்டி ரைடிங் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்ல போனால் நான் வந்து நார்மலாக என்ஃபீல்டில் கூட வர மிரரை கழட்டிட்டு கேடிஎம் மிரர் யூஸ் பண்ணுறேன். அது இன்னுமே ப்ராடாக இருக்கும். எனக்கு சிட்டியில் டிராஃபிக்கில் போய் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் ரிமூவ் பண்ணி வைக்கல. சேஃப்டி நம்ம முக்கியம் இல்லை. நம்ம ஸ்டைலிஷ்காகவோ இல்லை வந்துட்டு நமக்கு சிட்டியில் வந்து ஸ்பீடாக போக முடியல அப்படின்ற கழட்டி வச்சோம்னா நம்ம சேஃப்டியும் பார்த்தோம். அதுக்காக தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சிட்டியில் வந்து கழட்டி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹைவேஸில் போகும்போது அந்த மிரர் எடுத்து மாட்டிட்டு ட்ரிப் போங்க. சும்மா வந்து மிரர் மாட்டாமல் வந்துட்டு நான் வந்து ஸ்டைலாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிளம்பாதீங்க. சைடு மிரர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஹைவேஸில். ஓகே, அப்புறமா இன்னுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்டைலிஷாக பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அதோட வாழை வெட்டிடுவாங்க. அதான் டேலை பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டை வந்து இருக்கிறத டேலை வெட்டிட்டு நம்பர் பிளேட்டை ஸ்டைலிஷாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற நீங்கள் வந்துட்டு அதில் வரக்கூடிய ரிஃப்ளெக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா இல்லையா, நீங்களே உங்கள் பைக்கை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த வேர் பண்ண மாட்டாங்க. ரிஃப்ளெக்டர் வந்து பிடிங்கி தூர போட்டுருவாங்க. இப்போ என் பைக்கில் வந்துட்டு நான் அதை கட் பண்ணவும் இல்லை. பட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட நம்பர் பிளேட்டை வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். அது ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னோட வந்து ரிஃப்ளெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் ஆச்சுன்னா கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு நம்பர் பிளேட்டு. அப்போ வந்து என்னால் வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. அப்போ சரி ஃபிக்ஸ் பண்ணாமல் நான் விட்டுருக்கலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன், அது சேஃப்டி முக்கியன்ட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு எஸ்எஸ்ல வந்து ஒரு சின்ன பிளேட் கட் பண்ணி இதுக்கேற்ற ஹோல் பிச்சை மேட்ச் பண்ணி கொஞ்சம் வேலை கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரிஃப்ளெக்டரை வந்து நான் வந்து என்னோட பைக்கில் வந்து பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் எக்ஸ்ட்ரா போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டைலிஷுக்காக பேக்கில் வந்து கட் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல. பட் வந்து ரிஃப்ளெக்டரை வந்து பேக்கில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். இன்னுமே என்னோட பைக்கில் எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஹெட்லைட்டு சைடில் வந்து எனக்கு இப்படி ஒரு போர்ஷன் வரும். நீங்கள் என்னோட பைக்கை நீங்கள் வந்து பழைய வீடியோஸில் பாருங்கள், இல்லை நான் காமிக்கிறேன், இல்லை சைடில் முடிஞ்சால் ஃபோட்டோ காமிக்கிறேன். சைடில் வந்து ரிஃப்ளெக்டர் வந்து நான் வந்து ஒட்டியிருப்பேன். அதாவது நம்ம நார்மல் பைக் ஸ்டிக்கரிங் ஷாப்லலாம் வந்து ஆட்டோக்கு அப்புறம் டெம்போக்கில் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் 3M டேப்பில் ஒட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோ கலர் ஆர் ரெட் கலர் ஒட்டுவாங்க. ஸோ நான் வந்து எல்லோ கலர் வந்துட்டு ரிஃப்ளெக்டர் வந்துட்டு 2 பக்கம் சைடில் ஒட்டிருக்கேன். அதே மாதிரி சஸ்பென்ஷனில் கூட வந்துட்டு ஒரு காலம் வந்து இப்போ அவருடைய பைக்கில் வந்துட்டு BS6 ஹிமாலயில் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் வாங்கும்போது என்னை ப்ரொவைட் பண்ணல, சும்மா ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ரிஃப்ளெக்டர் எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டிக்கரிங் கார்டில் போய்ட்டு அந்த ரிஃப்ளெக்டர் வாங்கி 2 ஃபோர்க்ஸ்லேயும் வந்து கூட ஒட்டியிருக்கேன். ஏன்னா சைடு எங்கேருந்து பார்த்தாலுமே ரிஃப்ளெக்டர் நம்ம இருக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, ரிஃப்ளெக்டர் திரும்ப நம்ம அதே டாப்பிக்கில் தான் இன்னும் அடுத்த பாயிண்ட் பேச போகிறோம். எதுக்காகனா, ரைடிங் ஜாக்கெட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரிஃப்ளெக்டர் இருக்கிற ரைடிங் ஜாக்கெட்டை பார்த்துவாங்க. ஏன்னா வந்துட்டு இன்னும் ஒரு சேஃப்டி. ஏன்னா பைக்கில் ரிஃப்ளெக்டர் இருக்கும், உங்கள் உடம்புல வந்து ரிஃப்ளெக்டர் இருக்கும்போது இன்னுமே பின்னாடி ஒரு பைக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக விசிபிள் ஆகி ஒரு பைக்கை ஃப்ரண்டில் போயிட்டு வரணும், ஈஸியாக தெரிய வரும். அதுக்காக தான். அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டில் கூட வந்து சில வந்து ரிஃப்ளெக்டர் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நிறைய இதில் சில இப்போ என்னோட ஹெல்மெட்டில் வந்து ரிஃப்ளெக்டர் கிடையாது. ஸோ வந்து பேக்கில் வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் வந்துட்டு நீங்கள் பேக்கில் பேஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ஈஸியாக வந்துட்டு பின்னாடி வரவங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு லக்கேஜ் வந்து இப்போ வந்து எப்படின்னா ரைடிங் போகிறவங்க லக்கேஜ் வச்சு கட்டுவாங்க. லக்கேஜ் உங்கள் கட்டுற லக்கேஜ் வந்து கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக நீங்கள் கட்டுறீங்க. 16 போய் ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சு, உங்கள் ரைடிங் ஜாக்கெட்னு பாதி மறைகிற மாதிரி இருக்குன்னா முடிஞ்சால் அந்த வந்து லக்கேஜுக்கு மேலேயும் ஒரு ரிஃப்ளெக்டர் ஒட்டுங்க. இல்லைனா வந்துட்டு லக்கேஜ் நீங்கள் கவர் பண்ணுற கவர் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் கவர் மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்டரை மோஸ்ட் ஆஃப் பைக் நீங்கள் வந்து போகிறீங்கனால ஃபுல்லாக லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் எங்கேருந்து பார்த்தாலும் நீங்கள் ஒரு பைக்கர் போகிறீங்கன்றது பேக்கில் வர வண்டிக்கு வந்து கிளியராக தெரியும், ஃப்ரண்டில் போகிறவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நைட் டைம்ஸில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட்டை பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் தானே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு பூந்து போவாங்க. எல்லா அப்படி போனாலுமே எப்போவுமே நேரம் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் இப்போ வந்து லாரி பஸ் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஓவர்டேக் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ளோஸ் காலாக வந்து போகாதீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து சின்ன பைக்கர்
ஓட்டிக்கிறது அவங்க பெரிய பஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க லைட்டாக வந்து லெஃப்ட் ரைட் வந்துட்டு ரொம்ப எல்லாம் ஹைவேஸில் பார்த்து எடுக்க மாட்டாங்க. சடனாக லெஃப்ட் ரைட் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா ஓவர்டேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணும்போது முடிஞ்ச அளவு ஹைவேஸில் வந்துட்டு நைட் டைமில் மெயினாக நைட் டைமு டே டைம்லேயும் தெரியுதான் லெஃப்ட்டில் வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு லாரி டிரைவர்ஸ்லாம் வந்து எப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்க வந்து தூக்க கலக்கத்தில் நைட் ஃபுல்லாக ஓட்டிட்டு இருப்பாங்க, இல்லை டே ஃபுல்லாக ஓட்டி ஏதோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பைக்கர் வந்து வராங்களாம் நோட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ரைட்டில் ஓவர்டேக் பண்ணுங்கள், அதுவுமே கேப் விட்டு பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து எல்லாமே BS4லேருந்தே வந்து இது கொண்டு வந்துட்டாங்க. ஹெட்லைட் ஃபுல்லாகவே ஆன்லைன் ஆப்ஷன் வந்துச்சு. நிறைய பேர் அதே சுவிட்சபிள் கொண்டு வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பட் சிட்டியில் வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் ஹைவேஸில் போகும்போது முடிஞ்சளவு அந்த லைட்டை ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். எதுக்காகனா ஃப்ரெண்டில் வந்துட்டு அவங்க வந்து மிரர்ஸில் வந்து நம்ம பைக்கர் வர தெரியும், இனிமே சேஃப்டி. ஸோ வந்து அவங்க வந்து பைக்கர் வராங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும், அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், நமக்கும் கூட சேஃப்டியாக இருக்கும். ஓகே, அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணும்போது சரி தான். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து மிரர் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது மிரர் பார்த்து தான் கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ணி ஆகணும். கூடவே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லெஃப்ட் ரைட் போகிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஓவர்டேக் ஆகிட்டு நீங்கள் லெஃப்ட்டில் வந்து ரோடு டர்ன் பண்ணும்போது இண்டிகேட்டர் போடணும். நீங்கள் லெஃப்ட்டில் வந்து சைடு ஒதுங்குறீங்க, ரைட்டில் வந்து போகிறீங்கன்னா இண்டிகேட்டர் மூவ் பண்ணி போடுங்க. அது மாதிரி இண்டிகேட்டர் போட்ட உடனே சடனாக வந்து லெஃப்ட் ரைட் வந்து போகிறீங்க. இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணியே போங்க. அது மாதிரி இண்டிகேட்டர் போட்ட உடனே நம்ம இண்டிகேட்டர் போட்டுட்டோம், பின்னாடி வரவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறவங்க ஸ்லோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து கிராஸ் பண்ணாமல் மிரர் பாருங்கள். ஏன்னா வந்து காரில் வரக்கூடியவங்க வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக வருவாங்க, நம்ம பைக்கோட ஸ்பீடாக வருவாங்க. அவங்க வந்து வர ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்களால முடியாதான்னு அவங்களுக்குமே தெரியாது. ஸோ என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து மிரர் செக் பண்ணுங்கள். அதாவது இண்டிகேட்டர் போட்டு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு மிரர் பாருங்கள். மிரர் பார்த்துட்டு எந்த வண்டியுமே வரலையா, லெஃப்ட் ஆர் ரைட் வந்து வண்டி வரல, ஸோ நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணுங்கள். சடனாக போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஆர் இண்டிகேட் லெஃப்ட் இண்டிகேட் போட்டு சடனாக லெஃப்ட் போகிற ரைட் போகிற அப்படி வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ரைட் பண்ணாதீங்க. ஹைவேஸில் ஸ்பெசிஃபிக்காக அப்படி எப்போவுமே ரைட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு எல்லா வெஹிக்கிளுமே ஸ்பீடாக தான் வருவாங்க. ஓகேவா, அதுக்காக தான். அது மாதிரி ஹசார்ட் லைட்ஸ் இப்போ வந்து வரக்கூடிய வண்டியில் எல்லா வண்டியிலும் வருதுன்னு தெரியல. பட் என்னோட ஹிமாலயன் பைக்கில் பார்த்தீங்கன்னா BS6லாம் அவங்களே ஹசார்ட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஹைவேஸில் போகும்போது பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா 4 இண்டிகேட்டர் அட் டைமில் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப சேஃப்டி ரைடு, ஹைவேஸ் ரைடுகள்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். பட் என்னோட பைக்கில் BS4ல் வரல, இப்போ வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ எல்லா பைக்லையுமே அப்படி கொண்டு வந்திருப்பாங்களா இல்லைன்னு தெரியல. வந்தால் பெட்டர் தான். ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஹசார்ட் லைட்ஸ் வந்து நைட் டைமில் போட்டு போகும்போது ஈஸியாக ரொம்ப லைட் பிளிங்க் ஆகும்போது கிளியராக தெரியும் ஒரு பைக்கர் போகிறார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஸ்பீடாக போனாலும் ஸ்லோவாக போனாலும் அது பக்கத்தில் வரக்கூடிய வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் நமக்கு கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக வர மாதிரி அவங்க கொஞ்சம் வருவாங்க. அதுக்காக தான் இது நைட் டைமில் மட்டுமே தான் ஹசார்ட் லைட்ஸ் யூஸ் பண்ண அப்படி கிடையாது. நீங்கள் டே டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹசார்ட் லைட்ஸ் வந்து இங்கே வந்து பைக்கில் வந்து ஆல்ரெடி கூடவே வருதுன்னா ஓகே, வரலன்னா நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ ரொம்ப மினிமம் ரேட்டில் கிடைக்கும், உங்களுக்கு 500 கிடைக்கும். நான் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு பிராண்டட் ஏதோ ஒரு ஐட்டம்ஸ், அது வந்து 1000 சம்திங் ஆச்சு எனக்கு. ஸோ கொஞ்சம் பிராண்டடாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதோட லைஃப் ஜாஸ்தி. நான் வந்து யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஹசார்ட் லைட்ஸ் நீங்கள் லாங் ட்ரிப் போகிறவங்களா இருந்தால் ஹசார்ட் லைட்ஸ் வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டே ரைட் ஆகட்டும் நைட் ரைட் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஹைவேஸில் போகும்போது ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு விஷயம், அந்த நம்ம இண்டிகேட்டர் ஸ்டாப்பையே விட்டுலாம். நீங்கள் வந்து ரைடு போகிறீங்க விதின் இப்போ தமிழ்நாடு ஏதோ ஸ்டேட்டில் வந்து உள்ளே தான் ரைடு போகிறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த இடம் ரொம்ப பழக்க ஆரம்பிச்சிட்டில் வந்து இந்த ஊர் மக்கள்லாம் இப்படி தான் ஓட்டுவாங்க உங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் அதர் ஸ்டேட் போகும்போது அந்த ஸ்டேட் பீப்புள்ஸை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எதுக்காகனா இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு பிளேஸில் இருக்கோமா, இந்த ஊர் மக்கள்லாம் இப்படி தான் ஓட்டுவாங்க நமக்கு தாட் இருக்கும். பட் வேறு ஸ்டேட் போனீங்கன்னா அவங்க இது மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க ரைடிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வித்தியாசம் இருக்கு. நான் பழக்கப்பட்டதான் சொல்கிறேன், ஸ்டேட் வித்தியாசம் இருக்கும். நான் இப்போ கர்நாடகாவில் ஓட்டிட்டு இருக்கேன்னா ஸோ இங்கே ஓட்டுற பீப்புள்ஸை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். இவங்க வந்து சடனாக இப்படி வரமாட்டாங்க இல்லை அப்படின்னு தான் தோணும். பட் அதே இது வேறு ஸ்டேட், இப்போ கேரளா தமிழ்நாடு அப்படிலாம் வேறு ஸ்டேட் போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சடனாக வந்து யாராவது குறுக்க வர்றது என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து இங்கே ஓட்டுற மாதிரி அதர் ஸ்டேட்டில் போய்ட்டு ஓட்ட ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதர் ஸ்டேட்டு நீங்கள் போயிட்டீங்கனாலே கொஞ்சம் வந்து உங்கள் ஸ்பீட் லிமிட்டை கம்மி பண்ணிவிட்டு ஸ்லோவாக போகிறதும் ப்ளஸ் வந்து சேஃப்டியாக போகிறதும் பெஸ்ட்டு. ஏன்னா அதர் ஸ்டேட்டாக பிடிச்சி வச்சு குமுறிடுவாங்க. அதுக்காக தான். ஓகே, தென் வந்துட்டு ஸ்பீட் லிமிட் பற்றி பார்த்துக்கலாம். ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வந்து ஹைவேஸில் போகும்போது 80 தான் மெயின்டைன் பண்ணணுமா இல்லை வந்து 100 தான் போகணுமா, அதுக்கு மேலே போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நான் வந்து உங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து உங்களோட பைக் கெப்பாசிட்டி வச்சு நீங்கள் வந்து ஸ்பீடு போய்க்கலாம். ஏன்னா வந்து சில சூப்பர் பைக்ஸ் ரொம்ப ஸ்பீடு போகும், சில பைக் பார்த்தா மீடியமாக போகும். ஸோ அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் போய்க்கோங்க. பட் என்ன சொல்கிறேன்னா உங்களோட பைக் வந்து நீங்கள் ரெகுலராக ஓட்டுறீங்களா, உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்பீடு தான் வந்துட்டு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், இதுக்கு மேலே வந்து போனால் டேஞ்சர் அப்படின்னு உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஐடியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க ஒரு 120 வரை நார்மலாக போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா, அன்றைக்கி திடீர்னு ஹைவேல பார்க்கும்போது ஹைவே ஃப்ரீயாக ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி வேணா ஒரு 150 பிடிச்சி பார்க்கலாமா அப்படின்ட்டு வந்து பிடிக்கிறோம். ஸோ அது மாதிரி வந்து டெஸ்ட்டுகள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதுக்குன்னு செப்பரேட்டாக ட்ராக் இருக்குது, அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன சொல்லணும்னா உங்களோட ஸ்பீட் லிமிட் வந்து கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து எப்போவுமே வந்து நீங்கள் அதை வந்து இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஒரு ட்ரிப்பு ரைடு வந்து ஹைவேஸில் போகும்போது ட்ரை பண்ணாதீங்க. அது என்னோட சின்ன ஒரு அட்வைஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீடு வந்து லிமிட் வந்துட்டு கொஞ்சம் மீடியமாக போங்க. எதுவும் சொல்கிறேன்னா இப்போ வந்துட்டு ஒரு ட்ரிப்பு போய்ட்டுருங்க, ஓவர் ஸ்பீடில் போகிறீங்க, ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒன்று இதாகிடுச்சு, உங்கள் ட்ரிப்பே ஃபுல் ஸ்பாயில் ஆகிடும். அது ஒன்று. ஸோ அதை நம்ம பார்த்துங்க. அது மாதிரி இப்போ அதர் ஸ்டேட்டில் வந்துட்டு ஸ்பீடு ஜாஸ்தி போகும்போது நம்ம நம்பர் பிளேட் பார்த்தா தெரியும், வேறு நம்பர் பிளேட் அங்கே போயிட்டு யாரா அதர் ஸ்டேட்டில் வந்து நம்ம ஸ்டேட்டில் நம்ம முன்னாடி கெத்து காமிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், அவரும் கூட வந்து ஸ்பீடு வருவார்.
நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன நம்ம பைக்கை ஓவர்டேக் பண்ணிட்டாருன்னா நீங்களும் போவீங்க. மாற்றி மாற்றி வந்து நீங்கள் ட்ரிப்பு போகிறது ட்ராவல் போகிறது என்ன ஆகும்னா ஒரு ரேஸ் ஃபீலிங் மாற்றி மாற்றி ரேஸ் ஓட்டுற மாதிரி ஆகிட்டு அது லாஸ்ட் எங்கே போய் முடியும்னு யாருக்கும் தெரியாது. அது மாதிரி ஹைவேஸில் போகும்போது உங்கள் விஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட் ஃபோக்கஸாக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போகிற வண்டி மட்டுமே இருக்கக்கூடாது, ரொம்பவே வைடு ஃபோக்கஸாக இருக்கணும், சூப்பர் வைடாக இருக்கணும் சொல்ல போனால் கேமரா மாதிரி. ஏன்னா நம்ம விஷன் வந்து இந்த லெவலில் இருந்தால் தான் நம்ம வந்து சைட்லேருந்து யாராச்சும் வராங்களான்றதும் பார்க்க முடியும். நான் வந்துட்டு சடனாக யாராவது குறுக்க வருவாங்க, இல்லை வந்து ஒரு பைக்கை ஒரு ரோடு ஜங்ஷன் ஆகுதுன்னா ஒரு பைக்கர் ஒரு கார் ஏதோ வருவோம், இல்லை யாராவது சடனாக ரோடு கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஒன்றும் வேண்டாங்க சைடில் உட்காந்து நாயே பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தா வேணும்னா குறுக்கம் சாடும். அது மாதிரி எது வேணாலும் நடக்கும். ஸோ நம்ம விஷன் வந்து கொஞ்சம் சைடு கொஞ்சம் வைடாகவே இருந்துச்சுன்னா ஏதாச்சும் வருதுன்னா ப்ரீவியஸாகவே கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணி ஸ்லோ பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து எப்பவுமே வந்து ஃப்ரண்டில் போகிற வண்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் வைடாக ஃபோக்கஸ் பண்ணி ரைட் பண்ணுறது பெஸ்ட்டு. தென் வந்துட்டு ட்ரிபிள்ஸ் போகிறது அதெல்லாம் இந்த பாயிண்டில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா ட்ராவல் போகிறவங்க ட்ரிபிள்ஸ்லாம் போக மாட்டாங்க. பட் இன்னும் ஹைவே ரைடாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக சொல்கிறேன், முடிஞ்சாலும் ஹைவே ரைடுல எல்லா ரைட்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிளாக டபுள் 2 பேரும் போங்க. ட்ரிபிள்ஸு 4 பேர் 5 பேர்லாம் ஏறி போகாதீங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்பவே வந்து வண்டி லோட் ஆகும்போது உங்களால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஸோ ட்ரிபிள்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து லக்கேஜுமே பார்த்தீங்கன்னா ஓவர் லக்கேஜாக வந்துட்டு இப்போ வந்து 2 பேர் நீங்களே ஹெவி வெயிட்டாக இருக்கீங்க, இனிமேல் வந்து லக்கேஜ் உங்களுக்கு தேவையான லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஓவர்லோட் ஏற்றிட்டு இல்லை வந்து இன்னொரு பைக்கரோட லோடை வந்து ஜாஸ்தி நம்ம பைக்கில் ஏற்றி ஓவர் வெயிட் ஏற்றிட்டு போனோம்னா பைக்கை நம்மளால் ஓவர் ஸ்பீட் போகும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து தேவையான வெயிட்டை வந்து பைக்கில் வந்து எடுத்துகிட்டு போங்க, ஓவர்லோட் பண்ணாதீங்க. தென் வந்துட்டு ரைடு போகிறீங்களா கண்டினியூஸாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து நம்மளால் ஓட்ட முடியும். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்டாப் பண்ணி போவாங்க, சிலவங்க பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூஸாக போவாங்க, அவங்களுக்கு டயர்ட் ஆகாது, எதுவும் தேவைப்படாது. ஸோ வந்து உங்கள் கெப்பாசிட்டியை பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு பிரேக் எடுத்துக்கோங்க. ரைடு போகும்போது ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து இல்லை ஒரு 50 கிலோமீட்டரோட ஓட்டிடலாம் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அப்படின்னு ட்ரை பண்ணாமல் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி ஒரு சின்ன ஒரு டீ பிரேக் ரெஸ்ட் எடுத்துருங்க. அது மாதிரி ஓவர் வாட்டி ஸ்டாப் பண்ண முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணுங்கள். எதுக்காகனா சப்போஸ் ஒரு டயர்டோ ஒரு தூக்க கலக்கமாக இருக்குன்னா நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும்போது ஒரு சூப்பராக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு ஃபீலிங் வந்துடும். பைக்கை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வீட்டில் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னொரு ஃபீல் உங்களுக்கு வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நெக்ஸ்ட் டீ ஷாப்லேயே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு டீ அடிச்சிருங்க, ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள், அடுத்த ரைடை ஸ்டார்ட் பண்ணுங்கள், திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வந்து இப்படி வந்து சேஃப்டியாக போங்க. ஓகே, நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னா வந்துட்டு நிறைய வந்து கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுங்கள். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதறாமல் பேசுங்க, நீங்கள் ரொம்ப பதறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து பதட்டமே படல, கேஷுவலாக நான் பேசுகிறேன். என்னோட வந்து ரிவ்யூஸாக வந்து வீடியோஸ் பார்க்கணும் தெரியும் நான் வந்துட்டு எவ்வளோ கேஷுவலாக பேசுவேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து பதட்டமாக பயமே கிடையாது. என்னோட வே ஆஃப் ஸ்பீக்கிங்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு புரியுறது கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு வீடியோ ஷூட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கூல் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஸ்பீடை கம்மி பண்ணு அப்படின்ட்டு இந்த வால்யூம் பட்டை குறைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். பட் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னால் ஸ்பீடை வந்து ஒரு அளவுக்கு மேலே குறைக்க முடியல. அதுவும் எனக்கு பிடிச்ச டாப்பிக்னா வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து ஸ்பீடை வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்குன்னா அது வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடாக போயிடுது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ இந்த சொல்லிட்டு இருக்க மேட்ரு கூட பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக தான் இருக்கும்னு தோணுது. சரி, அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம், அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நான் என்ன சொல்கிறதுனா வந்து ஸ்பீடை வந்து ஓவராக பேசிட்டு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்கேன். எப்படியும் குறைச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அது வரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான். கத்தி என்னோட தொண்டை தண்ணியெல்லாம் வீணாக போயிடுச்சு. ஸோ வந்து வீடியோ முடிச்சிடலாம். எனக்கு இந்த பாயிண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொன்னது தான். ஏன்னா நானுமே வந்து வீடியோ தேடி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸாக வந்துட்டு யாருமே சொன்ன மாதிரி எனக்கு இருக்கலாம் தெரியல. நான் பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற வீடியோஸ் சேஃப்டி ரைடிங்கு. ஸோ வந்து நான் வந்து என்னோட ரைடிங்கு சேஃப்டியாக நான் எப்படி போவேன்றதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்குமே இது வந்து ஒரு ஓகே பரவாயில்ல, இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து ரைடு போகலாம். ஓகே, அவ்வளோதான். அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நல்லா இருந்தாலும் இல்லாட்டி என்னன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ வந்து நான் அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு இப்படி ஒரு டிப்ஸ் கூட ஃபாலோ பண்ணலான்றது எனக்கும் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இதெல்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைடு போகிறவங்களுக்கு. நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாள் சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.